வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவை ஆணழகன் போட்டியில் கலந்து கொண்ட எனது மகனின் வீடியோவை ஃபோட்டோவையும் இந்த பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாக ஒளிபரப்புகிறேன். இந்த நிகழ்வை நான் பார்த்த ஒரு மகிழ்ந்த ஒரு தினமும், நண்பர்கள் பார்த்த ஒரு மகிழ்ந்த தினமும், அந்த பாராட்டை பெற்ற ஒரு தினமும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த மகிழ்ச்சிக்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் ஒரு நிகழ்வாக இந்த பதிவாகும்னு வச்சிங்களேன். ஞாயிற்றுக்கிழமை அன்று 22/12/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று பாவை காலேஜில் நடந்த ஆணழகன் போட்டியில் எனது மகன் ஏசி பூபேஷன் அவர்கள் பரிசை பெற்றாள். அந்த போட்டியில் கலந்து கொண்டு 2ஆம் இடத்தையும் பிடித்தார், பரிசையும் வென்றார். காலேஜில் நல்ல ஒரு மதிப்பெண்ணையும் அவங்க ஒரு சான்றிதழும் வழங்கி அவங்க ஒரு பாராட்டையும் தெரிவித்தார்கள். அதற்குண்டான ஒரு நிகழ்வாக இந்த வீடியோவையும் அதில் எடுத்த ஃபோட்டோக்களையும் பதிவிடுகிற நண்பர்களே. ஏன்னா இதுக்கு வாழ்த்து சொல்லிய அனைவருக்கும் ஒரு நன்றி சொல்ல வேண்டும் என்பதற்காகவும் இந்த நிகழ்வுன்னு வச்சிங்களேன். ஏன்னா அந்த ஒரு ஆணழகன் போட்டியில் கலந்து கொண்ட ஒரு தருணம் மிக அற்புதமான ஒரு நிகழ்வையெல்லாம், அந்த நிகழ்வை மீண்டும் அந்த இடத்துல பார்க்க முடியுமா என்பது தெரியாது. இருந்தாலும் இந்த சேனல் மூலியமாக அதை ஒளிபரப்பக்கூடிய ஒரு அமைப்பும், நாங்கள் எடுத்த ஒரு நிகழ்வையும் உங்களிடத்தில் ஒரு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும், அதேமாதிரி இதில் அவர் கூட பயணித்த நண்பர்களுக்காகவும் இந்த வீடியோவும் பதிவிடுகிற நண்பர்களே. ஏன்னா ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தாலும், ஒரு ஆணழகன் போட்டி என்பது உடலுக்கு எவ்வளோ ஒரு வலிமையை கொடுக்குது, உள்ளத்துக்கு எவ்வளோ ஒரு நம்பிக்கை கொடுக்குது, நம் உடலோட தேகம் எந்த அளவுக்கு ஒரு மெருகேறுகிறது, அந்த தன்மையெல்லாம் இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்தி காட்டுகிறதுன்னு வச்சுங்களேன். ஏன்னா அதை நாம் பார்க்கும்போது, அந்த இடத்துல இருக்கும்போது ஒவ்வொரு பாவங்களையும், ஒவ்வொரு நம்ம உடம்பில் உள்ள பாவங்களும் அதோட தன்மைகளும் எப்படியெல்லாம் செயல்படுத்துகிறது, எப்படியெல்லாம் விரிவடைகிறது, அதோட நிலைப்பாடுகள் நம் நார்மலாக பார்க்கும்போது தெரியாது. அந்த போட்டியில் கலந்து கொள்ளும்போது அந்த நிகழ்வை நாம் பார்க்கும்போது, ஐயோ உடம்பு இப்படியெல்லாம் இதாகுமா, இப்படியெல்லாம் விரியுமா, அந்த பாம்பு படம் எடுத்தால் எப்படி நமக்கு அந்த தலைபாகம் மட்டும் பெருசாக தெரியும். நார்மலாக போகும்போது பார்த்திங்கன்னா அது அவ்வளோ பெருசாக தெரியாது. ஆனால் அது படம் எடுக்கும்போது நல்லா அகலமாக தெரியும். அது மாதிரி அந்த பாம்பு எப்படி தலையை படம் எடுத்து நமக்கு காட்டுகிறதோ, அது மாதிரி இந்த ஆணழகன் போட்டி என்பது நம் உடம்பில் இருக்கிற பாகங்கள் அத்தனையுமே ஒரு படம் எடுத்து காட்டக்கூடிய ஒரு அமைப்பாக மிக அழகான ஒரு நிலைப்பாட்டையும், ஒவ்வொரு அதில் கலந்து கொண்ட ஒரு மாணவர்கள் அனைவருமே அந்த போட்டியில் மிக சிறப்பாக தங்களோட செயல்பாடுகளையெல்லாம் அங்கே காமிச்சார்கள். இதுக்கெல்லாம் அவங்க ரொம்ப மெனக்கெட்டு சாப்பாடுலேருந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி அவங்களோட நிலைப்பாட்டை உணர்த்தினார்கள். அதற்கு அவங்களுக்கு ஒரு பாராட்டை தெரிவிக்கணும், ஒரு நன்றி சொல்லணும். இதை பார்த்தவர்களும், இதற்கு நன்றி சொன்னவர்களும், வாழ்த்து சொன்னவர்களுக்கும் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள், மனமகிழ்ந்த நன்றிகள். இந்த பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாக இதை பேசக்கூடிய ஒரு அமைப்பும் எனக்கு கிடைச்சிது. அதற்கும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த மகிழ்ச்சி நிகழ்வை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வது எல்லற்ற ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்தி வேலூரிலிருந்து சந்திரன்.